ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தி பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு டிடெக்டிவ் மூவி பிடிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மூவி ரொம்பவே உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது இது ஒன்றும் 4, 5 தடவை பார்த்தாலும் போர் அடிக்காமல் ஷெர்லக் ஹோம்ஸ் மாதிரி அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம், நிம்மதியாக பார்க்கலாம், போர் அடிக்காமல் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு நம்மள ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் இதையா வரும் அப்படின்னு சொல்ல முடியாமல் கேள்வி கேட்குற அளவுக்கு பரவாயில்லையே பரவாயில்லையே இதை நான் எதிர்பார்க்கலையே அந்த அளவுக்கு கரெக்டாக படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தி பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய பேர். இது ஒரு ஃபீமேல் கேரக்டர் லீட் ரோலாக எடுத்து ரன் பண்ண ஒரு ஃபில்ம் இது. கரீனா கபூர் தான் வந்து லீட் ரோலு. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளி யூகேல போய் செட்டில் ஆகிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து யூகே கவர்மெண்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கரீனா கபூர் அண்டு மற்ற இன்னும் நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே அந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஆனால் யூகே குடியுரிமை வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்பப்போ என்னென்னா ஹிந்திலையும் பேசுவாங்க, இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க, சப்டைட்டில்ஸ் உண்டு. ஸோ குழப்பாமல் படம் நல்லபடியாகவே போகுது அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஓப்பனிங் சீன் கரீனா கபூர் இருக்காங்க, ஒரு கோர்ட்டில் இருக்காங்க. எதுக்காக கோர்ட்டில் இருக்காங்க, பயங்கர முகம் வாட்டமாக இருக்கும். கரீனா கபூர் வந்து ஒரு சிங்கிள் மதர், ஹஸ்பண்ட் இல்லை, அப்பா கூட தான் இருப்பாங்க. ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான். அந்த குட்டி பையனை ஒருத்தன் கொண்டிருப்பான். எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு பவுலிங் ஆலிக்குள்ளே போயிருப்பான். அவன் பாட்டுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போவான், படப்படன்னு நிறைய பேர்த்து ஷூட் பண்ணிடுவான். அப்படி நிறைய பேர்த்து ஷூட் பண்ணதில் கரீனா கபூருடைய பையனும் ஒன்று. ஸோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இவங்க வந்து டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் இறந்ததுனால அந்த ஊரில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ பதவியை வந்து இறக்கிட்டு டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர்லேருந்து டிடெக்டிவ் சார்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி கீழே இறக்கிட்டு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிற ஊரில் பார்த்தீங்கன்னா சுட சுட ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும். என்னென்னா வழக்கம் போல தான் இந்து முஸ்லீம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும். சீக்கியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை. எதனாலயா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டால் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்பொழுது பிரச்சனை வந்தது தான். இது வந்து மதக்கலவரமாக அந்த இடத்துல உருவாகி அந்த இடத்துல சுட சுட நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் கரீனா கபூர் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச முதல் கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சீக்கிய பையனை காணோம் அப்படிங்கிறது தான். இவங்க அந்த கேஸ் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய உயரதிகாரி மிரட்டி அந்த முடிவை எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, உன் பர்சனல் பற்றி எனக்கு தெரியும், பையனை நீ இழந்திருக்க, அதெல்லாம் ஓகே, பட் சிவில் சர்வீஸ்ன்னு வரும்பொழுது மக்கள் தான் முக்கியம், பர்சனல் இங்கே கொண்டு வரக்கூடாது, இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ், போய் கேஸ் ஒர்க் பண்ணுன்னு விரட்டி விட்டுறாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கரீனா கபூர் வர்றாங்க. இவங்களுக்கு நேரடியாக மேலே இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ் சார்ஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர் அதிகாரி ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் கொஞ்சம் ஈகோ. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணு வர்றா, ஏற்கனவே அவர் 2 பேரும் ஒரே ரேங்கிங்கில் இருந்தவ தான். இவ தான் வந்து கீழே பதவியை குறைச்சிட்டு இந்த இடத்துல வரா. ஸோ நமக்கு போட்டி ஆயிடுவாளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈகோ அந்த இடத்துல இருக்குது. அதை அப்பப்போ அந்த ஆள் காட்டவும் செய்கிறாரு அப்படின்னு பாருங்களேன். ஏதாவது ஒன்று விசாரிச்சுட்டு இருக்கும்போது கரீனா கபூர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, நீ அதை கேட்குற, யார் இங்கே லீடு இங்கே எடுத்து நடத்துறது, நான் தானே, உன்னை யார் இதெல்லாம் பேச சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அப்பப்போ மட்டம் தட்டிகிட்டே இருப்பார். இது நார்மல் நடக்கிறதா அப்படின்னு கரீனா கபூர் விட்டுடுறாங்க. பட் கேஸ் வந்து ஒரு மாதிரி போகுது. அந்த காணாமல் போன ஒரு பையன், ஸ்கூல் பையன், ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரல, பஸ் ஏறுறான், அதெல்லாமே ஓகே. பட் அவன் வீட்டுக்கு வரல. இங்கே தான் கேஸ் ஆரம்பிக்குது. அந்த பையனுடைய அப்பா அம்மாவை விசாரிக்கிறாங்க, அந்த அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு விசாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்படியே போகும்பொழுது நடுவில் கேரக்டர்ஸ் வருது. அதாவது ஒரு சீக் குடும்பம், ஸோ அவங்கள சார்ந்தவங்க, முஸ்லீம்காரங்க அவங்கள சார்ந்தவங்க, இப்படி எல்லாம் நிறைய மிக்ஸ் ஆகிறாங்க. இந்த பையனை 12 மணி நேரமாக தேடுறாங்க, காணோம். அந்த 12 மணி நேரமாக தேடி காணும்போது அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பையன் வந்து இறந்த நிலமையில் ஒரு காரில் வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி கிடைக்கிறான். ஆனால் அவனுடைய ஸ்கூல் பேக் அவங்ககிட்ட கிடையாது. கழுத்தை நெரிச்ச மாதிரி உண்டான அடையாளம் இருக்குது. அவனோட உடம்புல 2 வகையான டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்குது. இதோட கேஸ் ஆரம்பிக்குது. இப்படி தான் சரிங்களா. கரீனா கபூருக்கு ஏற்கனவே மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ திருப்பியும் ஒரு பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறது இன்னொரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் அப்படிங்கிறத அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த கேஸ் அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேஸ் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பையன் இறந்த இடத்துல அவங்க இருக்காங்க. நீங்கள் எதுக்குடா 2 பேர் அங்கே போனீங்க, இந்த கார் யாரோடதுன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. காரை பிடிக்கும் போது ஒரு ஆளோடது அந்த கார், முஸ்லீம் காரோடது ஒரு கார். அவரை விசாரிக்கும் போது கார் என்னோட தான் ஜாமி, ஆனால் என் சொந்தக்காரன் தான் வாங்கிட்டு போனான் அப்படின்றாங்க. வாங்கிட்டு போனவன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவனையும் அவன் ஃப்ரெண்டும் தான் அந்த ஒரு ஆத்தங்கரை பக்கத்தில் அங்கே இருந்தவங்க. புடி 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே விசாரிச்சுட்டு வந்து கார் ஓட்டினான்ல சொந்தக்காரன், அவனை விசாரிக்கும் போது அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்ச பையனாக இருக்கான். போலீஸ்காரங்களே கெட்ட வார்த்தையில் திட்டுறான்னு பாருங்களேன். அந்த ஊரில் அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கும் போல, அடியெல்லாம் கொடுக்குற நம்மளும் பொழந்துருவாங்க. அந்த இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. முடிஞ்சதை பார்த்துக்கிடா, நான் தானே பெரிய ஆள், என்னடா நீ என்னடா பண்ணிடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். உண்மையாலுமே எவிடன்ஸ் இல்லைங்கிற காரணத்தினால அந்த பையனை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த பையன் மேலே இருந்து ஒரு டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறாங்க. இந்த ஒருத்தன் வாய் பேசிகிட்டே இருந்தால போலீஸ்காரங்க மேலே, அவனுடைய டிஎன்ஏ அந்த இடத்துல இருந்தது. இப்போ லாக் பண்ணிட்டாங்க. டிஎன்ஏ இப்போ அந்த பையன் மேலே எப்படி வந்தது அப்படின்ட்டு.
இவன் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். "டேய் போடா நீ என்ன பண்ணுவியோ பண்ணுடா போடா" அப்படின்றான். இவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பாருங்க. அவன புடிச்சு உலுக்கி விசாரிக்கும்போது, "ஆமாங்க நாங்க 2 பேரும் அங்க உட்காந்து கஞ்சா போட்டுருக்கறதுக்கு தான் போனோம். இந்த பையன் தான் கஞ்சாவ கொண்டு வந்தான் சப்ளை பண்ணோனே" இவங்களுக்கு ஷாக். "எது இவன் கொண்டு வந்தானா?" அப்படின்னு. ஏன்னா இவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இந்த பையன் ஆக்சுவலா ஒரு தத்தெடுத்து வளர்த்துற பையன். சரிங்களா? பின்னாடி வர்றேன். ஃபேமிலி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். "டேய் இவன் கொண்டு வந்தானா?" "ஆமா." சரி என்னாச்சு அப்புறம்?" "அவன் வந்து காசு குடுத்தான். என்கிட்ட தான் குடுத்தான். நான் வாங்கினேன். ஆனா என்கிட்ட ஒரு போதைப் பொருள குடுத்தான். நான் காசு குடுக்கும்போது என்ட்ட காசு கொஞ்சம் குறைவா இருக்குன்னோனே அவங்க எங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். அப்போ போதைப் பொருள திருப்பி குடு. காசு இல்லாமலாம் என்னால தர முடியாதுன்னு. என் ஃப்ரெண்டு வந்து அவன கழுத்த புடிச்சு நெரிச்சு தண்ணிக்குள்ள முக்கி கொன்னுட்டான். அவன் தாங்க கொன்னுட்டான்" அப்படின்றான் இவன். அப்போ சந்தோஷம்டா. டேப்லயே வந்து அவன் கூட இருந்தவனே ரெக்கார்டு குடுத்துட்டான்யா. புடிச்சு போடுறான் அவன. "வாயாடா பேசுற நீ" அப்படின்னு சொல்லி அவன புடிச்சு ஜெயில்ல போட்டுறாங்க. கேஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமே. இப்படி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இன்னும் வெயிட்டிங்கில இருக்கு. ஆனா கரீனா கபூருக்கு இது புடிபடவே மாட்டேங்குது. என்ன கேட்குறாங்கன்னா, "கார்ல கொண்டு போய் போட்டேன்னு சொன்னேன். அவன் ஃப்ரெண்டு தான் போட்டான்னு சொன்னேன். கார் ஏன் நீ ஓட்டிட்டு போல? நீ ஏன் கார் அங்கேயே விட்ட?" அப்படிங்கிறாங்க. "இல்ல சாவி தொலைஞ்சு போச்சு. அதனால தான் அவன் ஃப்ரெண்ட் அப்படியே விட்டுட்டாங்கிறான்" இவன். "சாவி தொலைஞ்சா எப்புட்றா கார தொறந்தீங்க?" அப்படின்னு. "பழைய காரு. அதனால கதவு தொறந்தோம், போட்டோம், போயிட்டோம்" அப்படிங்கிறான். அதோட இவங்க கேஸ முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. கரீனா கபூருக்கு ஒண்ணும் இதாகிற மாரி தெரியல. அதுக்குள்ள என்ன ஆயிருது, இவங்களுடைய ஒரு உயர் அதிகாரின்னு சொல்லலாம். டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிட்டு. அந்த ஆள் வந்து கேஸ முடிக்கிறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கான். கரீனா கபூர், "இல்ல கேஸ முடிக்காத. அவன் பொய் சொல்றான். இது ஏதோ சரிப்பட்டு வரமாட்டேங்குது" அப்படின்னு. உடனே இந்த அம்மா டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கனால அந்த ஆள் கடுப்பாயிடுறான். "நீ இவ்வளோ அக்கறை காட்டியிருந்தா உன் பையனே உயிரோட இருந்திருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு, ஓங்கி போய் மூக்கு மேல ஒரு குத்து. இவங்க 2 பேத்துக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி கரீனா கபூர இவரையும் கூப்பிட்டு, "இங்க பாரு, உனக்கு டென்ஷன்ல இருக்கிறேன்னு எனக்கு புரியுது. அதனால நான் உன்னைய சஸ்பெண்ட் பண்ணல. ஆனா இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னைய வெளிய எடுத்துர்றேன். நீ கேஸ ஒர்க் பண்ணவே மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்னடான்னா இவ்ளோ புடிச்சு தொங்கிட்டே இருக்க. நான் உன்னுடைய பர்சனல் இஷ்யூங்கிறதுனால உன்னைய நான் கேஸ்லேருந்து மட்டும் எடுக்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணல. இது ஓவர் அட்வான்டேஜா எடுத்து யூஸ் பண்ணாத. கிளம்பு" அப்படின்றாங்க. ஆனா கரீனா கபூர் அத விட்ட பாட்ட காணோம். கூட இருக்கக்கூடிய இன்னொரு சார்ஜென்ட் எல்லாம் கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டு இதெல்லாம் விசாரிக்கும் பொழுது, கேஸ் அங்கிருந்து அப்படியே வருதுங்க. இப்ப கேஸ் அப்படியே பில்ட் ஆயி அப்படியே கொண்டு வரும்பொழுது, ஒவ்வொருத்தரா வெளிய வர ஆரம்பிக்குது. இந்த பையன் மேல ஒரு ரூ. 2,00,000 இன்சூரன்ஸ் இருக்கு. சரிங்களா? யார் போட்டிருக்கா? இவங்க அப்பா தான் போட்டிருக்காரு. இவங்க அப்பாவுக்கு ஒரு கள்ள தொடர்பு இருக்கு. இவங்க அப்பாவுக்கு அவங்களுடைய பிசினஸும் சரியில்ல. ஸோ இவங்க அப்பா கொலைகாரனா இருப்பானா? ஒரு ஒரு ட்ராக் ஓடுது. இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஆள் பெரிய ஆளு சீக்கு. இந்த பையன அடிச்சிருப்பான். எதுக்குன்னா, இந்த பையன் சிகரெட் புடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ இவன் ஒரு வேள கொலை பண்ணியிருப்பானா? அப்படிங்கிற ஒரு இது. இல்ல இந்த முஸ்லீம் பையன ஏற்கனவே புடிச்சு ஜெயில்ல போட்டிருப்பாங்கல்ல. இவன் தான் நிஜமாலுமே என் ஃப்ரெண்ட் சொன்ன மாரி இவன் தான் கொலை பண்ணியிருப்பானா? இது ஒரு இது. இப்படி 3 லீட 3 வெவ்வேறு இடத்துல இருந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க அப்பா வந்து ஒரு கட்டத்தில ஒரு ஜெயிலுக்கு வர வேண்டிய ஒரு சூழல். ஒருத்தன கொன்றுவான். சரிங்களா? இந்த இறந்த பையனுடைய அப்பா இருக்காரு பாருங்க. அவங்க வீட்ல அவங்க அப்பா இல்லாதப்போ, அவருடைய மனைவி கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அவன பாத்திரத்திலேயே அடிச்சு போட்டு தள்ளிருவான் அந்த ஆளு. அந்த ஆள புடிச்சு ஜெயில்ல போட்டிருக்கும்பொழுது, கரீனா கபூர் விசாரிப்பாங்க. "நீ வந்து உன் பையன உன் இன்சூரன்ஸ் காசுக்காக தான் கொன்ன மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ வந்து ஒரு கள்ள தொடர்புல வேற இருந்திருக்க" அப்படின்ட்டு. "அது கள்ள தொடர்புலாம் இல்ல சாமி. கோவிட்ல வந்து எங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ கோவிட்ல இழந்தவர்கள்லாம் வந்து ஒரு கூட்டமா இருந்து பேசி இது பண்ணும்பொழுது கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கும்னு" சொல்லுவான். அந்த குழுவ தலைமை தாங்கி நடத்துறது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா தான் இருக்கா. அவளுக்கும் எனக்கு எந்த கள்ள தொடர்பு இல்ல அப்படின்ட்டு. அந்த பொண்ணையும் கூப்பிட்டு விசாரிக்கும்பொழுது, அந்த பொண்ணு ஆமா அதேதான் அப்படின்ரும். அப்புறம் அந்த பொண்ணு தான் ஆக்சுவலா இந்த உண்மையெல்லாம் சொல்லும். கள்ள தொடர்பெல்லாம் கிடையாது. நான் அந்த சப்போர்ட் குரூப்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு. இவங்க அப்பாட்ட வந்து நீ இன்சூரன்ஸ்காரன் கொன்னேன்னோனே கடுப்பாயிரும் அவன். அப்போ கடுப்பானோனே என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் பையன் மேல எனக்கு பைத்தியம். தத்தெடுத்த பையன் தான். இருந்தாலும் அவன் என் பையன். அப்படி தான் நான் அவன வளர்த்துறேன். இப்படி ஆயிப்போச்சேன்னு நான் ஒரு வருத்தத்தில இருக்கேன். நான் வந்து ஒருத்தன அடிச்சு கொன்னுட்டேன். அந்த கேஸுக்காக போறேன். ஆமா நானே அடிச்சு கொன்னு நானே ஒத்துக்கிறேன். அவன் பண்ணிட்டேன். ஆனா என் பையன கொல்ற அளவுக்கு நான் மோசம்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பொண்டாட்டி இப்படி தப்பா நடந்துக்க வந்தா, அவன வேற என்ன பண்ண சொல்ற? அதனால தான் அடிச்சேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேஸ் இங்க இப்ப கருணா கபூருக்கு இங்க என்னடா பண்றதுன்னே புரியாம ஒரு சூழல் இருக்கும். கள்ள தொடர்புன்னு சொன்ன அந்த இடமும், அந்த பொம்பளையும் கரெக்ட்டான ஒரு லாஜிக்கலா எல்லா ப்ரூஃபையும் குடுப்பா. அவளும் சந்தேகப்படுறதுக்கு உண்டானது இல்ல. இப்போ இந்த இறந்த பையனுடைய அம்மா இருக்கார்ல, ஒரு தப்பா நடந்துக்கிறான்னு சொல்ல அந்த பொம்பள இருக்கால்ல, அந்த பொம்பள விசாரிக்கும் பொழுது இந்த வீட்டுக்காரர் தன்னை அப்பப்போ அடிக்கிறதாகவும், ஏன் கேஸ் ஃபைல் பண்ணல போலீஸ்ட்ட சொல்லன்னா, ஊருக்குள்ளேயே வந்து எல்லாரும் இப்படி இருக்காங்க. நம்ம போய் என்னத்த போய் சொல்றது அப்படின்னு சொல்லி, நான் ஃபைல் பண்ணல. பரவால்ல வாழ்க்கை அப்படி போட்டும் அப்படின்னு வுட்டுட்டேன் அப்படின்னு. இப்படி பேசும்பொழுது இந்த கள்ளத்தொடர்பு இருக்குன்னு சொன்ன அந்த பொம்பள வந்து, இந்த பையனுடைய அம்மாவ சைக்கோ அப்படின்னு திட்டுவா. ஏன் சைக்கோன்னு திட்டுறா? அப்படின்னு சொல்லி கரீனா கபூருக்கு ஒரு மைண்ட்ல ஒரு யோசனை இருக்கும். பட் இது இப்போ மும்மூணு வெவ்வேறு இடத்துல ஒரு 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 இடத்துல இருக்கு. இப்போ வரைக்கும் பையனை யார் கொன்னா அப்படிங்கிறது தெரியல.
ஆனால் இந்த ஒரு டிஎன்ஏ தான் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற பையனோட இது. 2வது டிஎன்ஏ கிடைக்காமையே இருக்கும். யாரோடது அப்படின்னு சொல்லி. கடைசியில் யாரோடதுடா 2வது டிஎன்ஏன்னு பார்த்தா, கரீனா கபூருக்கு நேரடி அதிகாரியே ஒரு டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பான்ல, அந்த ஆளுடைய டிஎன்ஏ தான் 2வது டிஎன்ஏவாக இருக்கும். எப்புட்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பையன் வந்து எப்படி இறந்தான்னு தெரியாது. ஆனால் அந்த பையனுடைய உடம்பை தூக்கிட்டு வந்து காரில் போட்டது இந்த இன்ஸ்பெக்டரும், கூட சைமன் ஒரு வெள்ளைக்கார இன்ஸ்பெக்டர் தான். கரெக்டாக அந்த ஆளை போய் பிடிக்க போகும்பொழுது அந்த ஆள் தன்னை தானே ஷூட் பண்ணி செத்து போய்க்குவான். சரிங்களா, அந்த டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டருங்கிறத தன்னை தானே ஷூட் பண்ணி செத்து போய்க்குவான். சரி, பையனுடைய உடம்பு இப்போ எப்படி காருக்குள்ளே வந்ததுன்னு தெரிஞ்சிருது. ஆனால் பையன் இப்போ வரைக்கும் எப்படி இறந்தான்னு தெரியல. இங்கேருந்து மறுபடியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும். 1/2 மணி நேரங்க. படம் வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் என்னமோ, 1.25 மணி நேரம் வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இன்னொரு 1/2 மணி நேரம் பையனை யார் கொன்னா அப்படின்ட்டு. இவங்க அப்பா ரூல்ட் அவுட்டு, அந்த அப்பாவோட கள்ள தொடர்பு ரூல்ட் அவுட்டு. இவனோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அரைஞ்சிருப்பான்னு சொன்னல, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவனை பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் பிடிச்சிட்டு போயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் மேலேயும் ஊர்ஜிதமாக இவன் தான் கொன்னா அப்படின்னு சொல்கிறான். அவன் வீட்டிலேருந்து ஒரு சில எவிடன்ஸ் எடுப்பாங்க. பையனுடைய பேக் இருக்கும்ல, அதை அவனோட வீட்டிலேருந்து எடுப்பாங்க. நிறைய போதைப்பொருள் இருக்கும், அதெல்லாம் எடுப்பாங்க. இருந்தாலும் இது இவன் தான் யூஸ் பண்ணுனா, இவன் தான் இதை பண்ணுனான்னு அவங்களால ஊர்ஜிதப்படுத்த முடியாது. இங்கேயும் ஒரு இடத்துல பிளாக் இருக்கும். இப்போது கரீனா கபூர் ஒரு கேஸை ட்ராக் பண்ணி அடுத்த 15-20 நிமிஷத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் கொண்டு வந்து நிற்பாங்க. பையனை உண்மையிலுமே யார் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நீங்கள் 100க்கு 100% அந்த ஒரு ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு ட்விஸ்ட்டில் கொண்டு வந்து நிற்போம். கரீனா கபூரோடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. கரீனா கபூர் தன்னுடைய பையன் கூட ஜாலியாக விளையாண்டுருக்கும்பொழுது அவ்வளோ மலர்ந்த மகிழ்ச்சியான ஒரு முகமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கை தவிர்த்து இந்த நார்மல் இன்வெஸ்டிகேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா, கரீனா கபூர்னுடைய முகம் அவ்வளவு வாட்டமாகவும் கோபமாகவும், அவ்வளோ ஒரு இழப்பினுடைய இதை அந்த கண்ணில் ஒரு ஒளியே இருக்காது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ இதோட கடைசி 15-20 நிமிஷத்தில் உண்மையான அந்த அந்த கொலை செஞ்சவங்க யார் அப்படிங்கிறதில் கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு பாருங்களேன். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ஏன் கொலை செஞ்சாங்கன்னெலாம் அதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு இது. பட் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு தான் இந்த உலகத்தில். சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து அந்த ஒரு இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கடைசியாக கொண்டு வந்து முடிப்பாங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் கண்டிப்பாக போகும். அந்த லாஸ்ட்டு ட்விஸ்ட்டு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக அது கரீனா கபூரே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. அதே போல் தான் நமக்கும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ தி பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கதை ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டவங்க தாராளமாக எடுத்து பார்க்கலாம். அண்ட் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே உங்களுடைய கருத்தை தெரிவிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எஸ், அண்ட் நான் ரிவ்யூ சொல்லக்கூடியதனுடான விதத்தினுடைய கருத்தையும் சொல்லுங்கள். ஷுட் ஐ சேஞ்ச் எனிதிங் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுங்கள். நம்ம போக போக அப்படியே நம்மளை முன்னேற்றிக்கலாம். எஸ், ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. அடுத்து வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல பண்ணி